இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இன்றைக்கு நீங்க எங்களோடு கூட பேசுவீராக. எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீ தனித்தனியாய் பேசி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபையினால நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிற ஒரு காரியம் மோசேயை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இல்லையா? மோசேயுடைய ஜெப வாழ்க்கை, அந்த ஜெப வாழ்க்கை நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஸ்வாபத்தில் காணப்பட்ட மாற்றங்கள், அவனுடைய வாழ்க்கையில் அந்த கேரக்டரில் இருக்கிற ஸ்வாபங்கள் ஒன்னொன்னாக நம்ம பார்த்து அதை படித்து அதை வைத்து ஜெபித்து நாமும் அப்படி மாறணும் என்று நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் இல்லையா? பிரியமானவர்களே, இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக கர்த்தருடைய கிருபையினால நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது, இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். இந்த இடத்திலே ஆண்டவர் மோசேயோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவர் மோசேயோடு கூட தனித்து பேச வேண்டும், தனித்து ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையோடு கூட மோசேயை பார்த்து, நீ புறப்பட்டு வா, விடியற் காலத்திலேயே ஆயத்தமாகி விடு, நீ சீனாய் மலைக்கு வா, அங்கு மலையின் உச்சிக்கு வா, என் சமூகத்தில் வந்து நில், உன்னோடு கூட யாரும் வரக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எப்படி ஆண்டவர் மோசேயோடு பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அதே போல மோசேயும் ஆண்டவரோடு பேச வேண்டும் என்பதற்காக அவர் ஆயத்தமாகி விடியற் காலையில சீனாய் மலைக்கு போய் அவரோடு கூட பேசினதை இந்த அதிகாரம் முழுவதும் பார்க்கிறோம். இதே மாதிரிதான் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்திலும் ஆண்டவர் சொல்லுவார், என் சமூகத்திலே வா, நான் உன்னோடு கூட பேசுவேன் என்று சொன்ன பொழுது அதே போல மோசே பேசினதை ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். இது மோசேயுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். இதே போல இன்னொரு சம்பவம் நமக்கு தெரியும். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்திலும் அமலேக்கியர் எதிராக வந்த பொழுது கர்த்தருடைய சன்னிதானத்துல அந்த பர்வதத்துல மேல ஏறி நின்று தன்னுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். மோசே ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதன், ஆண்டவரோடு கூட இடைப்படுகிற ஒரு மனிதன். மோசேயோடு கூட ஆண்டவர் முகமுகமாய் பேசினார். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் பேச, மோசே பேச, இப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை வாழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை காணப்படுகிறதா? இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில், அப்பா, நான் உங்களோடு கூட தனித்து பேசணும், தனித்து வாழணும், தனித்து ஜெபிக்கணும், பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது கைகளை உயர்த்தி நான் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜெப வாழ்க்கையை கொடுப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்தி, இப்படி ஜெபிக்கிற ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாயிருப்பான்? தொடர்ந்து நம்ம அதுதான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய ஸ்பாவங்கள், ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற மாற்றங்கள், இதை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் மோசேயுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு குணநலனை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்தை நீங்கள் திறந்து கொள்ளுங்கள். எல்லாரும் வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிற வசனம் யாத்திராகமம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாத்திராகமம் 39:1 வசனம். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்வதற்கு வேண்டிய வஸ்திரங்களையும் ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களையும் செய்தார்கள். இங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி இந்த வசனம் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. ஆமேன். ஆண்டவர் மோசேயோடு கூட பேசுகிறார். மோசேயோடு கூட பேசும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு நேராக கடந்து வருகிறது. அந்த வார்த்தை ஏதோ ஒரு வார்த்தை என்று அப்படியே தூக்கி போட்டு விடாமல் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மோசே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோசுவா 1:8 பார்க்கும் பொழுது, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக,
இதன்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படி அதை தியானிப்பாயாக என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் இந்த வசனம் மோசேக்கு எப்படி கிடைத்தது என்று நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் டைரக்டா அவரோடு கூட பேசுவதை நாம் பார்க்கிறோம். அதைதான் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 5:5 வசனத்திலே தெளிவாக இந்த வார்த்தை, இந்த வசனங்கள் எப்படி கிடைத்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன். நீங்கள் அக்கினிக்கு பயந்து மலையில் ஏறாமல் இருந்தீர்கள். அப்பொழுது அவர் சொன்னது என்னவென்றால், இந்த வசனத்தின்படி நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதே யாத்திராமம் 34ஆம் அதிகாரத்தை குறித்து தான் இந்த உபாகமம் 5:5 அவர் சொல்லுகிறார். நான் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படி, அதை வாங்கி அதை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெப வேளை என்பது ஏதோ நம்முடைய மன பாரங்களை தேவனிடத்தில் கொட்டுவது மாத்திரம் என்று நாம் நினைக்க கூடாது. ஜெப வேளை என்பது நாம் அவரோடு பேசுவது, அவர் நம்மோடு பேசுவது. நாம் பேசுவதை பார்க்கிலும் அவர் நம்மோடு பேசுவது மிக மிக அதிகம், மிக மிக முக்கியமான காரியம். இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்ம தான் பேசுறோமே தவிர ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்பது கிடையாது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஜெபிக்கிற ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக நின்று கர்த்தருடைய வார்த்தையை வாங்குகிறான். ஆமென். இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு நாள் ஜெபத்தை முடிக்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நான் இன்றைக்கு பெற்றுக்கொண்டேன் என்கிற ஒரு தைரியத்தோடு, ஒரு திருப்தியோடு நீங்க எழும்ப முடியுதா? பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஜெப வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்க. ஜெபிக்கிற ஒரு மனிதன் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறான். ஜெபிக்கிற ஒரு மனிதன் அந்த வார்த்தையை கர்த்தரிடத்திலிருந்து வாங்கும்படி கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா நான் உங்களிடத்தில் பேசுவதை விட நீங்க என்னிடத்தில் பேசுகிற அந்த அனுபவம் எனக்கு தாங்க. நீங்க பேசுகிற வார்த்தைகளை கேட்கிற அந்த பொறுமை எனக்கு தாங்க. நானே என்னுடைய பிரச்சனையை சொல்லி 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 எழும்பி போகாதபடிக்கு அமர்ந்திருந்து நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் எனக்கு தாங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்க வேண்டும். அப்ப ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். நியாய பிரமாணத்தின்படி என்னென்ன செய்யணும், எப்படி நடக்கணும் என்று நமக்கு கற்றுக் கொடுப்பார். அந்த வார்த்தைகளை நாம் வாங்கும் பொழுது அதை மக்களுக்கு கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஜெப வேளையில ஆண்டவரே உம்மோடு பேசுகிற அனுபவம் மாத்திரமல்ல, நீங்க என்னோடு பேசுகிற அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், உம்முடைய வார்த்தையை பிடிக்காமல், உம்முடைய வார்த்தை பெறாமல் நான் ஜெப நேரத்தை விட்டு எழும்ப மாட்டேன் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் ஒப்பு கொடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அது மாத்திரமல்ல, பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அதைதான் நம்ம முதல்ல வாசிக்க கேட்டோம் இல்லையா? 39ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல கர்த்தர் சொன்னபடியே, யாத்திராகமம் 39:1 கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. இதை நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீர்களே ஆனால் 40ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? 40:16. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். ஆமென். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். பிரியமானவர்களே, ஜெப நேரத்துல ஜெபிக்கிற ஒரு மனிதன் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை வாங்குவது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின்படி செய்கிற ஒரு அனுபவம். ஆமென். வார்த்தையின்படி செய்யாமல், அவர் கட்டளையிட்ட பிரகாரம் நடக்காமல் சும்மா ஜெபிக்கிறதுனால எந்த மாற்றமும் வராது. ஆமென். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கிற ஒரு அனுபவம் ஒன்று, கர்த்தர் நம்மோடு பேசுகிற அனுபவம் ஒன்று. அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் வேறு. ஆமென். இதுதான் முக்கியமானது. கர்த்தர் என்ன சொல்றாரோ, ஜெப வேளையில என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வதுதான் ஒரு ஜெபிக்கிற நல்ல கிறிஸ்தவனுடைய சுபாவமாய் இருக்கணும். உங்களிடத்திலே அது காணப்படுகிறதா?
ஆண்டவர் ஜெபிக்கும் போது நிறைய வசனங்களை ஞாபகப்படுத்துவார். இந்த வசனத்தின்படி செய் என்று சொல்லுவார், இந்த வசனத்தின்படி நட என்று சொல்லுவார். நீங்க அதற்கு கீழ்ப்படுகிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்க. யோசுவா 1:8 இந்த நியாய பிரமாணங்களின்படி செய்ய கவனமாய் இருக்கபடி தியானிக்கும் பொழுது கர்த்தர் செழிப்பை தருவார், ப்ராஸ்பரிட்டி தருவார், ஜெயத்தை தருவார், புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஜெபிக்கிற நான், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொள்கிற நான், அதன்படி நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ரொம்ப அழகான காரியம் என்னன்னா, அந்த 40ஆம் அதிகாரத்துல நீங்க குறித்து வைத்து கொண்டு வாசித்து பாருங்க. 19ஆம் வசனம், 20ஆம் வசனம், 22ஆம் வசனம், 23ஆம் வசனம், 24, 26, 28, 32, 33 ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் கற்பித்தபடியே, கர்த்தர் மோசேக்கு சொன்னபடியே, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவன் செய்தான். ஆமேன். ஒவ்வொரு வேர்ட்லையும் இந்த வார்த்தை வருகிறதை நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஏசப்பா வார்த்தையின்படி நடக்கிற ஒரு அனுபவத்தை தாங்க. ஆமேன். வேதத்திலே ஒரு அருமையான வசனம் உண்டு. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. நம்ம எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாலும் அவர் சொல்லுகிறதை கேட்காதபடி, அவருடைய வார்த்தைக்கு செவிக்கொடாதபடி, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி அந்த வேதத்தை நாம் விலக்கி விடுவோமே ஆனால், அவருடைய வார்த்தையை விலக்கி விடுவோமே ஆனால் நம்முடைய ஜெபம் அருவருப்பானது. ஏன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை? இப்ப தெரியுதா உங்களுக்கு? நம்முடைய ஜெபமே அருவருப்பா இருக்குதே, அப்புறம் எப்படி அந்த அருவருப்பான ஜெபத்துக்கு கர்த்தர் கேட்பார், பதில் கொடுப்பார்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷனுக்கு தான் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுப்பார், அற்புதங்களை செய்வார். ஆமேன். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு தீர்மானம் பண்ணிருங்க, ஆண்டவரே நீர் கற்பித்தபடியே, நீர் சொன்னபடியே, ஜெப வேளையில என்னோடு பேசினபடியே நான் செய்ய எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்யணும், செய்து முடிக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. செய்து முடிக்கணும், அதுதான் முக்கியம். ஏதோ செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டு பாதியில எனக்கு கஷ்டமா இருக்குன்னு விட்டுறக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் லகுவானவைகள். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஏன் இன்னைக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கோம்னா, அவர் சொல்லுகிறபடி நம்ம செய்யறதே இல்லை. ஒரு பக்கம் அவர் சொல்றத கேட்பதே இல்லை, இன்னொரு பக்கம் கேட்டாலும் அதை செய்வதில்லை. இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணிருங்க, ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய முக்கியமான ஸ்வபாவம் அல்லது கேரக்டர் என்னன்னா, அவர் சொல்லுகிறதை கேட்கணும், அவர் சொல்லுகிறபடி நடக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இன்றைக்கு நான் என்ன செய்யணும் அதை சொல்லுங்கப்பா, அதை நான் கேட்கிறேன், அதன்படி நடக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஆமேன். அது மாத்திரமல்ல, மோசேயுடைய வாழ்க்கையில, அந்த ஜெபிக்கிற அந்த மோசேயுடைய வாழ்க்கையில காணப்பட்ட இன்னொரு அனுபவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 34:13. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்த பிறகு மோசேயும் ஆண்டவரும் சீனாய் மலையில பேசிக்கொண்டிருந்த அந்த நேரத்துல ஆரோன் ஜனங்களை ஒரு கன்றுக்குட்டி செய்து அந்த கன்றுக்குட்டியை வணங்க வைத்து விட்டான். அதை வணங்கினதுனால விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். விக்கிரக ஆராதனை ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று இல்லையா? அந்த
பாவத்தை பார்த்த உடனே ஆண்டவரால் தாங்க முடியாம உடனே ஆண்டவர் சொன்னார், மோசேயை பார்த்து, இந்த ஜனங்களை நான் அழிக்க போகிறேன், இவர்களை அப்படி நிர்மூலம் பண்ண போகிறேன் என்று சொன்ன பொழுதுதான் அவர் கெஞ்சி ஜெபிக்கிற ஒரு வார்த்தை பாருங்க. அந்த வசனம், உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். அந்த வசனத்தை திரும்பி வாசிக்க கேட்போமா? யாத்திராகமம் 32:13. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரை பார்த்து மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு, யாக்கோபுக்கு, ஈசாக்குக்கு நீங்க சொன்னீங்களே உங்களுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி இந்த தேசத்தை, அதாவது கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டீரே, இன்னைக்கு நீங்க அவங்களை நிர்மூலம் பண்ணிட்டா அது நல்லா இருக்காதே அப்பா. ஆகவே நீர் சொன்ன வாக்கு தத்தத்தை நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களை, ஜெபிக்கிற மனிதன் வாக்கு தத்தத்தை பிடித்து ஜெபிக்கிறவனாய் இருப்பான், வாக்கு தத்தத்தை சொந்தம் பாராட்டுகிறவனாய் இருப்பான். ஆமேன். மோசேயுடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம் பாருங்க, வாக்கு தத்தத்தை பிடித்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை. ஆமேன். அவர் சொல்லுகிறார், நீங்க இந்த ஜனங்களை கொன்று நிர்மூலமாக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அவர் ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றலன்னு சொல்லுவாங்களே, நீங்க சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுங்க ஏசப்பா என்று சொல்லி ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கிற ஒரு அனுபவம், வார்த்தைக்காக நிற்கிற ஒரு அனுபவம், வார்த்தையை பிடித்து கொள்ளுகிற அனுபவம், அந்த வார்த்தையின்படி நடக்கிற, அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம், அது எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை பிடித்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஆமேன். நெகேமியாவை பார்த்தாலும் அவர் அப்படிதான் சொல்லுவார், ஆண்டவரே, நீர் இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரே, அதை நினைத்திருளும். தானியேல் ஜெபிக்கும் பொழுதும் நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைத்திருளும். யோசபாத் ஜெபிக்கும் பொழுதும் இஸ்ரவேல் புத்திரருக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைத்திருளும். எல்லாரும் சொல்லுவாங்க, ஆபிரகாமுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைத்திருளும். ஆமேன். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் 1000 தலைமுறை வரைக்கும் உடையது. ஆமேன். அந்த 1000 தலைமுறைக்குள்ள நம்மளும் இருக்கிறோம், நம்முடைய சந்ததியும் இருக்க போகுது, இன்னும் வரப்போகிற சந்ததியும் இருக்க போகிறது. ஆகவே அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கும் சொந்தம். ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? ஆபிரகாமுக்கு சொன்னது இது நமக்குரியதல்ல என்று நம்ம விட்டு விடுகிறோம். ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதன் வேதத்திலே சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களையும் உரிமை பாராட்டி ஜெபிக்கிறவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் வெளியாக போய்கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலையில நீங்க உட்கார்ந்து கொஞ்சம் தியானித்து பார்த்தால், யோசித்து பார்த்தால், இதற்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தம், ஒருவேளை ஈசாக்கு கொடுத்த வாக்கு தத்தம், அல்லது இயேசுவுக்கே கொடுத்த வாக்கு தத்தம், பவுலுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், இப்படி நிறைய வாக்கு தத்தங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கொடுத்த வாக்கு தத்தம் நிறைய இருக்கிறதே. அதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருப்பாரே. அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து, இயேசுவே மனம் இறங்கும், வாக்கு தத்தத்தை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த தேவன் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் என்று சொல்லி அவரை நோக்கி கெஞ்சி பிரார்த்திக்கும் பொழுது கண்டிப்பா வாக்கு தத்தத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஆமேன். ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிறதோடு விட்டு போய்விட மாட்டான். ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை தான் அவருக்கு ஆதாரம். ஆமேன். ஆகாரமும் கூட. ஆமேன். வார்த்தையை பிடித்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு மிக மிக முக்கியமானது. எப்படிப்பட்ட சூழ்நிலை வரலாம்? ஒருவேளை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக பேசும் பொழுது நீங்க சொல்லுங்க, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் ஆண்டவரே, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுவேன்னு சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆமேன். சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபித்தது போல, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையை பிடித்து ஜெபிக்கிறேன் என்று சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க.
வாக்குத்தத்தம் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. ஆமேன். அவர் கையெழுத்திட்ட ஒரு செக் மாதிரி. பேங்க்ல போய் ஒரு செக் கொண்டு போய் கொடுத்தா அந்த கையெழுத்து சரியா இருந்தா அதுல நிரப்பப்பட்ட அத்தனை தொகையும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த வாக்குத்தத்தங்கள். ஆண்டவர் கையெழுத்து போட்டு கொடுத்த ஒவ்வொரு செக். ஆமேன். இந்த ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் பிடித்து ஜெபிக்க 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 உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க கண்டிப்பா பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். இன்றைக்கு நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஆனால் அதை விட முக்கியமான காரியம் இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து எப்படி ஜெபிப்பது. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமேன். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம எப்படி பிடித்து ஜெபிப்பது? வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 12:2-3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமேன். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த வாக்குத்தத்தங்கள் முதலா கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். இப்போ மோசே இதை பிடித்துதான் அவர் ஜெபித்தார். மோசே பாருங்க, எத்தனையோ தலைமுறைக்கு பிறகு வந்த ஒரு தேவ மனிதன். ஆனா அவர் சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு கொடுத்தீரே, ஈசாக்குக்கு கொடுத்தீரே என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஏன் நம்ம ஜெபிக்க கூடாது? ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு கொடுக்கிற வல்லவரா இருக்கிறீர். ஆபிரகாமுக்கு கொடுத்தவர் ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய எங்களுக்கு கொடுப்பது அது நிச்சயம் அல்லவா? ஆமேன். ஒருவேளை மோசே லிட்ரலா அப்படியே ஆபிரகாமின் சந்ததியில வந்தவரா இருக்கலாம். அதனால நீங்க நினைக்கலாம், அவர் ஆபிரகாமின் சந்ததி, நான் அப்படியா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா வேதத்துல பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும், சகேயு ஒரு பிரஜாதியான ஒரு மனுஷன்தான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. அவர் ஒரு பயங்கரமான ஒரு டாக்ஸ் கலெக்டர். அவர் பயங்கரமான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலையிலையும் அவர் நாளத்தனையா, அதாவது ஏழைகளிடத்துல நிறைய வாங்கி இருக்கிறார், அநியாயமா வாங்கி இருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் அவரை ரட்சித்த பொழுது, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. ஆமேன். அது மாத்திரமல்ல, ஒரு கூனி ஆலயத்துல இருந்த பொழுது அவள் பலவீனப்படுத்துகிற ஆவியினால பாதிக்கப்பட்டவள், பிசாசினால பாதிக்கப்பட்டவள். ஆனாலும் அவளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாளே. ஆமேன். பிசாசு பிடியில இருந்த ஒரு மகளை பார்த்து கூட ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாளே. இன்னும் கலாத்தியர்ல பார்க்கும் பொழுது மரத்திலே தூக்கப்பட்ட அனைவரும் சபிக்கப்பட்டவர்கள். ஆனால் ஆண்டவர் அந்த சிலுவை மரத்தில அவர் தாமே தொங்கி தன்னுடைய ஜீவனை விட்டபடியால் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும்படியாக கர்த்தர் இப்படி சிலுவையிலே சாபமானார், நமக்காக சாபமானார். அதனால ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பிரஜாதிகளாகிய நமக்கு வரும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் சந்ததி, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து யாரு? ஆபிரகாமின் பிள்ளை. அப்ப நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது, அவருக்காக வாழும் பொழுது, அவருடைய இரத்தத்தால் கழுவப்படும் பொழுது, சிலுவை மரத்திலிருந்து விழுந்த அந்த இரத்தத்தினால கழுவப்படும் பொழுது, நாம் ஒவ்வொருவரும் ஆபிரகாமின் குமாரத்திகளாக, ஆபிரகாமின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல நம்ம இந்த ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்களை பிடித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்கள்ல ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமேன். அவர் ஆசீர்வதிக்கிறது எப்படியா? பெரிய ஜாதியாக்கி. ஆமேன். அப்படின்னா என்ன? அவருக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது, ஆனா சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இப்ப நம்ம எல்லாம் கண்களை மூடி
ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். இந்த வாக்கு தத்தத்தை நீ சொன்னீரே, ஆபிரகாமுக்கு சொன்னீரே, எங்களுக்கு தாங்க, எங்க குடும்பத்துல நிறைவேற்றுங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, அப்பாவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை எனக்கு கொடுப்பேன் என்று நீ சொன்னீரப்பா. இந்த வாக்கு தத்தத்தை நான் பிடித்து ஜெபிக்கிறேன் இயேசு என்ற நாமத்தினாலே. அப்பா, எங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய சந்ததிகள் பெருகட்டும், எங்களை பெரிய ஜாதியாய் மாற்றுவீராக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுவீராக ராஜா. இயேசு என்ற நாமத்தினாலே உம்முடைய வல்லமுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக ராஜா. அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளை பெருக பண்ணுங்க, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஏனென்றால் நீ சொன்ன வாக்கு தத்தத்தை நாங்கள் பிடித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர் அல்லவா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும். கணவன் மனைவிகளை சமாதானத்தை தாரும். திருமண தடைகள் மாறுவதாக. அப்பா, பிள்ளைகள் பெருக விடாதபடிக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றி போட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பெரிய ஜாதியாக்கி ஆண்டவரே பெருக பண்ணி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி, இது வானத்தின் வாசல் என்னே செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல் என்னே செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர், கைவிடவே மாட்டார். ஆமென். நம்ம எல்லாம் நம்முடைய குடும்பங்களுக்காக இப்போ ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். மோசேயை போல ஆண்டவரே நீ இப்படி சொன்னீரே, செய்யும் அப்பா என்று நம்ம ஜெபிக்கிறதுனால கர்த்தர் கண்டிப்பா பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அந்த வசனத்தின் அடுத்த ஆசீர்வாதம், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆமென். ஆண்டவர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ஒருவேளை வெட்கத்தை அனுபவிக்கிறது போல, கைவிடப்பட்ட சூழ்நிலை போல ஒருவேளை இருக்கலாம். எல்லாராலும் தூஷிக்கப்பட்டு, எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, வேலை செய்கிற ஸ்தலத்துல, குடும்பத்துல, சமுதாயத்துல, எல்லா இடங்களிலும் நீங்கள் ஒருவேளை வெட்கத்துக்குரியவர்களாக, நிந்தைக்குரியவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நிந்தையை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய பேரை கேட்டால் இவர்களா அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க வருகிற நாட்களில இவர்களா என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளின் நிமித்தம் உங்களுடைய பேரை பெருமைப்படுத்துவார். உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகளின் பேரை பெருமைப்படுத்துவார். எல்லா விதத்திலும் கர்த்தருடைய நாமம், கர்த்தர் ஆசீர்வதித்து நம்முடைய பேரை பெருமைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். இப்ப நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே இன்றைக்கு ஒரே வெட்கம், ஆண்டவரே ஒரே நிந்தை, ஒரே அவமானம், ஆண்டவரே வெட்கப்பட்டு விடுவோமோ, தலைகுனிந்து விடுவோமோங்கிற ஒரு சூழ்நிலை அப்பா. ஆனா ஒன்று தெரியும் எங்களுக்கு, நீர் சொல்லி இருக்கிறீர் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று. அது ஆபிரகாமுக்கு சொன்னாலும், ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய, ஆபிரகாமின் குமாரன் ஆகிய எங்களுக்கு அந்த வார்த்தை சொந்தம் அப்பா. அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிக்கிறோம், நீர் அற்புதங்களை செய்வீராக என்று சொல்லி
எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை பிடித்து ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு வேதனையோடு இருக்கிறாங்களோ, தலை குனிந்து இருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தில் இவர்கள் பெயரை பெருமைப்படுத்தி தலை நிமிர்ந்து வாழும்படி செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருப்பார்களாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அன்றைக்கு நிந்தை புரட்டப்பட்ட இடம் கில்கால் என்று பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை கூட அந்த கில்காலுக்கு கொண்டு வாங்கப்பா. எல்லா நிந்தைகளும் புரட்டப்படட்டும் ஆண்டவரே. இவர்கள் பெயரை கேட்கிறவர்கள் ஒருவேளை முகம் சுளித்து இவர்களான நினைச்சு அவமானமாய் பார்க்கலாம் ஆண்டவரே. ஆனால் அப்பா, நீங்க உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தி திடப்படுத்தி பெயரை பெருமைப்படுத்தி நீர் உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வேதத்திலே செப்பனியாவிலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வசனத்தின் படியே ஆண்டவரே, வெட்கம் அனுபவித்த அதே இடத்திலே தலை நிமிர்ந்து நிற்கும்படி செய்வீராக ராஜா. எந்தெந்த ஏரியாவில் வெட்கப்பட்டார்களோ, எந்தெந்த ஏரியாவில் அவமானப்படுத்தப்பட்டார்களோ, எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரை தலை குனிந்தார்களோ, அதே இடத்திலே அப்பா இவர்கள் தலையை நிமிர பண்ணுவீராக. இவர்கள் தலையை நிமிர பண்ணி ஆண்டவரே நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் நீர் அல்லவா? அன்னைக்கு கூனியை அப்பா நிமிர பண்ணினீரே. அன்னைக்கு அந்த கூனியை, அந்த ஆபிரகாமின் குமாரத்தியை நிமிர பண்ணினீரே. யார் யார் ஆண்டவரே வெட்கத்தினால கஷ்டத்தினால அப்பா குனிந்திருக்கிறாங்களோ அவர்களை நிமிர பண்ணுவீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்துங்க. இவர்கள் பிள்ளைகளை பெருமைப்படுத்துங்க. இவர்கள் பிள்ளைகளை நிமித்தம் ஒருவேளை வெட்கப்பட்டு விடுவோமோ என்று நீங்க நினைக்கலாம் அப்பா. இவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து பிள்ளைகள் நிமித்தம் தலை நிமிர்ந்து வாழ வைங்கப்பா. பெயரை பெருமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவன் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவன் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோ எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோ எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனி தாங்குகிறீ, என்னை தள்ளாட விடமாட்டீ. தகப்பனி தாங்குகின்றீ, என்னை தள்ளாட விடமாட்டீ. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், தலை நிமிர செய்கிறவர். ஆமென். பிரியமானவர்களே, இன்னொரு வாக்குத்தத்தம், ஆபிரகாமின் வாக்குத்தத்தம். எப்படி மோசே ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபித்த பொழுது அதே வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கானான் தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை சுதந்தரிக்கும்படி செய்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் பேரை பெருமைப்படுத்தினாரோ, அதே போல இன்றைக்கு நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம்.
நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நம் ஒவ்வொருவரையும் தேடி வரும். ஆமேன், ஹல்லேலூயா. 2ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போமா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமேன். ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜின்னு வைங்களேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றால் அது ஒரு ஹையர் லெவல் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. நம்ம ஆசீர்வாதமாய் இருந்தால்தான் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியும், இல்லையா? நாம் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படும் பொழுதுதான் நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியும். பொருளாதாரத்துல நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்தாதானே நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். ஆமென். பிரியமானவர்களே, நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருந்தாதானே நம்ம மற்றவர்களை பார்த்து சந்தோஷமா இருங்கன்னு சொல்ல முடியும். நமக்குள்ள ஒரு தைரியம் இருந்தாதானே மற்றவங்களை பார்த்து நீங்க தைரியமா இருங்க என்று சொல்ல முடியும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நம் நிமித்தம் பிறரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பிறருடைய வாழ்க்கைக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். இன்றைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை நோக்கி கேளுங்க, அப்பா நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். என்னுடைய பொருளாதாரத்தினால, என்னுடைய அன்பான வார்த்தையினால, என்னுடைய நடக்கையினால, என்னுடைய கிரியையினால, என்னுடைய செயல்களினால ஏதோ ஒரு விதத்தில் அப்பா நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நான் ஜெபிக்கிறதுனால கூட மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். நீங்க யாரெல்லாம் அப்படி விரும்புறீங்களோ உங்களை கர்த்தர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, எங்களை பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று சொன்னீரே. அந்த ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் பொருளாதாரத்துல நிரம்பி வழிய செய்து நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக, பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறவர்களாக எங்களை நீர் மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய வாயில அப்பா அருள் பொழிந்த வார்த்தைகள் வரட்டும் ஐயா. அன்பான வார்த்தைகள் வரட்டும், பிறரை தேற்றுகிற வார்த்தைகள் வரட்டும். எங்களுடைய வார்த்தை மூலமாக, எங்களுடைய பார்வை மூலமாக, எங்களுடைய பேச்சு மூலமாக, எங்களுடைய செயல்கள் மூலமாக நாங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுடைய ஜெபத்துல மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறதுனால நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஏசப்பா, யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த குடும்பத்தில் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. அந்த சபைக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இவர்கள் இருக்கிற தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இவர்கள் வேலை செய்கிற நிறுவனத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இவர்கள் படிக்கிற கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு சொன்னீரே, அதை எங்களுக்கு நிறைவேற்றி தருவீராக. ஆண்டவரே, ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாயிருந்தான் என்று பார்க்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட பொருளாதார ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்பி அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனார், எந்த தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனார், எந்த தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம்
கைக்கொள்ளுவேன் நான் உந்தன் வழிகள் நான் நடந்திடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 12:3 உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். யாரெல்லாம் நம்மை மனதார ஆசீர்வதிக்கிறாங்களோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் உள்ளத்திலிருந்து சபிக்கிறாங்களோ அது நமக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் அவர்களை சபிப்பாராம். நீங்க நினைக்கலாம், எனக்கு விரோதமாக அவங்க அப்படி செய்யறாங்க, இப்படி செய்யறாங்க, மந்திரவாதம் வச்சுட்டாங்க, குறி சொல்லுதல் வச்சுட்டாங்க, அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். நீங்க சோர்ந்து போகாதீங்க பிள்ளைகளே. உங்களுடைய வாழ்க்கையில யாராவது உங்களுக்கு விரோதமா பேசுறாங்கன்னா நீங்க ஒன்னே ஒண்ணு நினைச்சுக்கோங்க, அவங்க பேசுனது உங்க யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆனா அந்த பேசினதை கர்த்தர் கேட்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யாரெல்லாம் சொல்றாங்களோ இவங்க மோசமானவங்க, இவங்க அப்படிப்பட்டவங்க, இவங்க நாசமா போகணும், இவங்க வாழவே கூடாது, இவங்களுடைய சந்ததி வாழக்கூடாதுன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க சொல்லும் பொழுதே கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் கேட்கிறார். அதே மாதிரி உங்களை யாரெல்லாம் மனதார ஆசீர்வதிக்கிறாங்களோ, இவங்க ஆசீர்வாதமா இருக்கட்டும், இவங்க நல்லா இருக்கணும், அப்படி யாரெல்லாம் சொல்றாங்களோ அவர்களையும் கர்த்தர் பார்த்து அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இனி நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு விரோதமாக அவங்க பேசிட்டாங்க, இவங்க பேசுறாங்க நினைக்கவே நினைக்காதீங்க. கர்த்தர் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் கேட்கிறார். ஏனென்றால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தம். கைகளை உயர்த்தி இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. இந்த வசனத்தின் படியே எங்கள் குடும்பங்களை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக ராஜா, அவர்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. அப்பா, ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே. யாரெல்லாம் எங்களுடைய குடும்பங்களை நினைத்தார்களோ அப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே இங்க எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஏதோ ஒரு அற்புதத்தை செய்தார்களோ, ஏதோ ஒரு உதவி செய்தார்களோ, மனதார ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக என்று நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். நீங்களும் அப்படிதான் அவர்களை ஆசீர்வதிப்பீங்க. அதே நேரத்துல எங்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள், எங்களுக்கு விரோதமாக எதிர்பேசுகிறவர்கள், எங்களுக்கு விரோதமாக சாபத்தை சொல்லுகிறவர்கள், சாப வார்த்தைகளை சொல்லுகிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தைகளை நாங்கள் கேன்சல் பண்ணுகிறோம் அப்பா. எந்த மந்திரவாதமும் எந்த பில்லி சூனிய கட்டுகளும் ஒன்றுமில்லாமல் போவதாக ராஜா. மந்திர கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. எந்த விதத்திலும் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் அப்பா. எங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே நியாயத்திலே குற்றப்படுத்துகிற வார்த்தைகளை நீங்க ஆண்டவரே குற்றப்படுத்துவீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அதே வேளையில சபிக்கிறவர்களுக்காக ஆசீர்வதிங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க, சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆகவே நாங்கள் எல்லாரும் மனதார எங்களை சபித்தவர்களை, எங்களை சபிக்கிறவர்களை, எங்களுக்கு விரோதமாய் இப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு எங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை மனதார மன்னிக்கிறோம், மனதார ஆசீர்வதிக்கிறோம், மனதார அவர்களை ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்கட்டும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இனி நாங்க கவலைப்பட மாட்டோம்ப்பா. யார் என்ன பேசினாலும் கர்த்தர் எங்களுக்கு ஒன்றும் அணுகாதபடி காத்துக்கொள்வீரே. எந்த மந்திரவாத கட்டுகளும் எங்களை தொடாதபடி காத்துக்கொள்வீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மந்திர கட்டுகள் உடைந்திடுமே, இருளின் போராட்டம் ஒழிந்திடுமே. மந்திர கட்டுகள் உடைந்திடுமே, இருளின் போராட்டம் ஒழிந்திடுமே. நாமம் சொன்னால் போதும், ஐயாவின் பாதம் பட்டால் போதும். நாமம் சொன்னால் போதும், ஐயாவின் பாதம் பட்டால் போதும். கதவு திறந்திடுமே, பாதை கிடைத்திடுமே. ஆஹா, அல்லேலூயா.
கதவு திறந்திடுமே, பாதை கிடைத்திடுமே. ஆஹா அல்லேலூயா. என்னை குணமாக்கும் எந்த பரிகாரியே, என்னை குணமாக்கும் எந்த இரட்சகரே, என்னை குணமாக்கும் எந்த பரிகாரியே, என்னை குணமாக்கும் எந்த இரட்சகரே. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக கடைசி பகுதி, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். இது உண்மையிலே ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். இந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு வரணும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லை, அப்பவே சொன்னீங்க பூமியில் உள்ள வம்சங்கள் அத்தனையும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நம் நிமித்தம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அது ரொம்ப ஆசீர்வாதம் இல்லையா? எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. பூமியின் வம்சங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளும் எங்கள் சந்ததிகளுக்குள்ளும் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக ராஜா. நாங்கள் ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாக இருக்க வேண்டும் ஐயா. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தயவு செஞ்சு ஏசப்பா, நாங்கள் ஆண்டவரை மற்றவர்களுக்கு சாபமாக, மற்றவர்களுக்கு இடரலாக இருக்க கூடாது. பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். எங்களுக்குள் எங்கள் சந்ததிக்குள் வரப்போகிற அத்தனை சந்ததி மூலமாக பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. ஆபிரகாமுக்கு சொன்ன தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மோசேயுடைய வாழ்க்கையில் இருந்து, மோசேயின் அனுபவத்தில் இருந்து வார்த்தையை பிடிக்கிறவன் ஆண்டவரே, வார்த்தைக்காக நிற்கிறவன் ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி செய்கிறவன் ஆண்டவரே, அந்த வார்த்தை பிடித்து ஜெபிக்கிறவன் என்று கற்றுக் கொடுத்தீரப்பா. அதன்படியே மோசே போல ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்க, உம்முடைய வார்த்தையை பிடித்து கொள்ள, அதை பெற்றுக்கொள்ள, அதன்படி நடக்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி நடக்க, அது மாத்திரமல்ல அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து ஜெபிக்கிறவர்களாய் மாற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. வேதத்துள்ள அத்தனை வாக்கு தத்தங்களும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் சொந்தமாகட்டும். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாயிருப்பார்களாக. இன்றைக்கு கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட மோசேயின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக் கொடுத்தீர். அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தையின் படியே நீங்க ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும், அதற்கு கீழ்ப்படியணும், அதை பிடித்து ஜெபிக்கணும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார், உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். உங்கள் நிமித்தம் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, முக்கியமான ஒரு காரியம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இரவு நீங்க வாசிக்க வேண்டிய அதிகாரம் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு நீங்க படுங்க. எங்களுக்காக அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி நாளைய தினத்திலே என்னுடைய மகள் ட்ரினிட்டாவுடைய திருமணம் நடைபெற இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, நாளைக்கு நடக்க போற ஒவ்வொரு ஆராதனையிலையும் ரிசப்ஷன்லையும் கர்த்தருடைய மகிமை கடந்து வரணும். கர்த்தரே பிள்ளைகளை இணைத்து அவர்கள் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை, ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய கர்த்தர் அவர்களை இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு அதற்காக நமக்கு ஆன்லைன் பிரேயர் இருக்காதான் நினைக்காதீங்க. உங்களுக்காக நாங்கள் எல்லாவற்றையும் செய்துட்டு தான் நாங்கள் மற்ற காரியங்களை கவனிப்போம். ஆகவே மாலை 5:30க்கு நமக்கு நாளைக்கு வழக்கம் போல ஆன்லைன் பிரேயர் இருக்கும். நீங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள்
ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர்.